நாளை மறுநாள் சென்னைக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுத்து வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பெங்கல் புயல் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்து வரும் நிலையில் நாளை மறுநாள் சென்னைக்கு மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைகிறார். லக்ஷ்மணன், எந்தெந்த மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது? மீனவர்களுக்கான எச்சரிக்கைகள் என்ன? கண்டிப்பாக பத்மநாபன், தமிழகத்தில் தொடர்ந்து கடந்த ஒரு 2 நாட்களாகவே பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகிறது. குறிப்பாக வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்போது வலுவடைந்திருக்கக்கூடிய நிலையில் தமிழகம் முழுவதுமே பலத்த காற்றுடன் கூடிய மழையானது பெய்து வருகிறது. அந்த வகையில் நாளை மறுநாள் தமிழகம் முழுவதுமே 2 நாட்களுக்கு, அதாவது குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் சிவப்பு நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முக்கிய இடமாக காணப்படும் தமிழகத்தின் முதன்மை மாவட்டமாக காணப்படும் சென்னை மாவட்டத்திற்கு கூட சிவப்பு நிற எச்சரிக்கையானது தற்போது நாளை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மயிலாடுதுறை, நாகர்கோவில், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, கள்ளக்குறிச்சி மற்றும் புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் அந்த பகுதி முழுவதுமே ரெட் அலர்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பார்த்தோமென்றால் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம் போன்ற பகுதிகளுக்கு கூட அதிக மழையானது பெய்யக்கூடும் எனவும் இந்த பகுதிகளுக்கு குறிப்பாக ஒரு 10 மாவட்டங்களுக்கு சிவப்பு நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 2 நாட்களாக சென்னை புறநகர் பகுதிகள் முழுவதுமே, புறநகர் மட்டுமல்லாமல் திருவள்ளூரும், காஞ்சிபுரம் போன்ற பகுதிகள் முழுவதுமே மழையின் அளவு எந்த அளவும் குறையாமல் இருப்பதன் காரணமாகவும் தற்போது இந்த புயலின் வலுவடைந்த காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஒரு 24 மணி நேரமாகவும் சென்னை வரை குறிப்பிட்ட மாவட்டங்களில் அதிகமான மழை பாதிப்பு எதுவும் இல்லாததால் அடுத்த 24 மணி நேரத்தில் அதிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் தற்போது கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் சார்பாக தகவல் தெரிவிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதன் தொடர்ச்சியாக இன்று மாலை 6 மணி முதலே தொடர்ந்து மேகம் வந்து மானமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதன் தொடர்ச்சியாக சில பகுதிகளில் லேசான மழைக்கு இன்று இரவு முழுவதும் வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது அந்த அறிக்கையின் மூலம் தொடர்ந்து நாளை மறுநாள், நாளை என தொடர்ந்து 2 நாட்களுக்கு சிவப்பு நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு 10 மாவட்டத்திற்கு மேல் தொடர்ந்து சிவப்பு நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் மீனவர்கள், குறிப்பாக இந்த கடலுக்கு செல்லும் மீனவர்களுக்கு கடலுக்குள் செல்ல வேண்டாம் எனவும் அவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கடலோரம் இருக்கக்கூடிய படகுகள் முழுவதும் பாதுகாப்பான இடத்தில் வைக்க வேண்டும். மேலும் மண்ணரிப்பு ஏற்படும் இடத்தில் இந்த படகுகளை நிறுத்தி வைக்கக் கூடாது என மீனவர்களுக்கும் கடலோர காவல்துறையினர் தொடர்ந்து ஒரு அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தற்போது இந்த மழையின் பாதிப்பானது நாளை சென்னை அதிகமாக பாதிக்கக்கூடும் எனவும் அதற்கு முன்னேற்பாடுகளை தீவிரப்படுத்த வேண்டும் எனவும் தற்போது அறிவுரையானது வழங்கப்பட்டிருக்கிறது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி லக்ஷ்மணன்.